அப்புறம் புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சா? என்ன பெதப்புறீங்க? இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. மணி இப்போ தான் 8. நமக்கு ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் பண்ண வேணாம். யாரோ ஒரு ஆள் புது வருஷம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கு வெயிட் பண்ண வேணாம். ஆரம்பிச்சிருவோம் புது வருஷத்தை. இந்த வருஷம் 2024 வந்து கொஞ்சம் மட்டமான விஷயமா பேசுவோம். 2024 முடிய போகுது. 2025 வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் பல விதமான திட்டங்கள்லாம் போட்டிருப்பீங்க. நிறைய பேர் பல விதமான திட்டங்கள் புதுசாக வீடு வாங்கணும், சில பேர் காடி வாங்கணும், சில பேர் ஐஸ் பாக்ஸ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், சில பேர் நிலம் வாங்கணும்னு கொடுத்துருப்பாங்க, சில பேர் கல்யாணம் பண்ணணும், சில பேர் பொண்ணு பார்க்கணும், சில இடத்துல கல்யாணமும் நடக்குது, நிறைய இடத்துல கல்யாணங்கள்லாம் நடக்குது. அடுத்த வருஷம் நிறைய கல்யாணங்கள்லாம் ரெடி பண்ணி பத்திரிக்கை அடிச்சு ரெடியாக நிற்கிது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இந்த வினாடியிலேருந்து தான் சந்தோஷம். இந்த வினாடி தான் சந்தோஷம். தள்ளி போடாதீங்க. 2025 தான் சந்தோஷமாக இருப்பேன்னு தள்ளி போடாதீங்க. இந்த வினாடி சந்தோஷத்தை ஆரம்பிங்க. சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க. 2025 சிறப்பாக இருக்கும். என்ன இருக்கு சரியா? 20, 25 அடுத்து வச்சாச்சு. ஓகே, எல்லாம் ஒரு மயக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை மயக்கம்னு சொல்லக்கூடாது. வாழ்க்கையோட சந்தோஷம் தான் சந்தோஷம். மயக்கம் இல்லை. மயக்கம் அது தேவையில்லாத விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க்கையில். எனக்கும் முக்கியம்தான் சந்தோஷம். நிகழ்ச்சி, அப்புறம் நிறையா சாதனைகள், நிறையா லட்சியங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள், அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும். அதெல்லாம் மயக்கம் கிடையாது. சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு லட்சியம். எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆசை தான் அது. எல்லாருக்கும் உள்ள தேவைகள் தான் அது. ஸோ சந்தோஷமாக எல்லாத்தையும் செய்யுங்க. சந்தோஷமாக செய்யுங்க, அதான் முக்கியம். சந்தோஷமாக செய்யுங்க. 2025 மிக மிக சிறப்பான வருஷமாக இருக்கும். அதையும் மனசில் வளர்த்துக்குங்க, எண்ணத்தில் வளர்த்துக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்போம். சரியா? நேற்று பேப்பரில் கொஞ்சம் மட்டமான விஷயம் பேசுவேன். முதல்ல சொன்னேன் மட்டமான விஷயம். நேற்று பேப்பரில் ஒரு கப்பல் 2 தெரிச்சு போய் கிடக்குது. மண்ணுக்கு செய்தியில் போட்டிருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அந்த பேப்பருக்காரங்களாம் மட்டமான செய்தியை தான் மண்ணுக்கு போடுறாங்க. நல்ல செய்தியை போட மாட்டுறாங்க. ஏன்னு தெரியல. பழகி போச்சு போயிருக்கு. மட்டமான செய்தி தான் நம்ம கொடுக்கணும். நம்ம காலையில் ஐயோ பாடுற அண்ணா கப்பல் திருச்சி போய் கிடக்குது, அண்ணா வாங்குது கப்பல் திருச்சி போய் கிடக்குது அப்படி நம்ம பயப்படணும். எல்லார்ட்டையும் அந்த கதையை சொல்லணும். எல்லோரும் பயப்படணும். உலகமே பயந்து போய் கிடக்கணும். அப்புறம் திட்டத்தோடு தான் செய்கிறவங்களும் இருக்கலாம். தெரியல அவங்க என்ன அந்த திட்டம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நம்ம திட்டம் தான் முக்கியம். அவங்க திட்டத்தை விடுங்க. நம்ம திட்டம் தான் பெருசு. நம்ம வாழ்க்கை தான் பெருசு. நம்ம தான் முக்கியம். ஏன் அவங்கள பெருசாக்குறீங்க? ஓகே, பேப்பரில் பார்த்து சொல்கிறேன்னே. பேப்பர்லாம் படிக்க மாட்டேன். படித்தேன் ஒரு காலத்தில். பேப்பர் படிச்சுக்கிட்டு அது ஒரு ஸ்டைல் மாதிரி. தேவையில்லை. ஏன் தேவையில்லாத ஒரு விஷயம் ஸ்டைல், தேவையில்லாத வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயம் ஸ்டைல் பண்ணிக்கிட்டு படித்தேன். ரொம்ப நாளாச்சு. பற்றி யோசிக்கிறதே இல்லை. திடீர்னு கடைக்கு போய் ஜாமாங்க போயிருந்தேன். அப்போ பார்த்தேன் ஒரு செய்தி. கண்ணு முன்னுக்கு பேப்பர் தொங்குது மேலே ஆத்தோனி தெரியுது. அது கண் பார்வைக்கு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்ல பழக்கம். சரி விடுங்க, அவங்களோட. சவுத் கொரியானா வட கொரியாவா தெரியல. சவுத் கொரியாவோட ஒரு ஏரோப்ளேன் ஜேஜேஆர் தான் நினைக்கிறேன். நிச்சயமாக தெரியல. ஜேஜேஆர்
அதாவது 7C2216 மேபி 2216 கப்பல் வந்து தெரிச்சு போய் கிடக்குறதுக்கு பாதியாக உடஞ்சிச்சு கப்பல். 181 பேசஞ்சர் எல்லாரும் காலமாயிட்டாங்க, பலியாயிட்டாங்கன்னு போட்டிருக்கு பேப்பரில். அவங்க குடும்பத்தினர், அவங்க சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் அனுதாபங்கள், பிரார்த்தனை செய்வோம். இனிமேல் இந்த மாதிரி நடத்தக்கூடாது, அவங்க ஆத்மா சாந்தி அடையணும். அது யார் சாந்தி? அது என்ன எப்போ பார்த்தாலும் ஆத்மா சாந்தி அடையும் சொல்கிறாங்க. யார் சாந்தி தெரியாது. சரியா? பேப்பரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த கப்பல் எப்படி ஆகாயத்துலேருந்து கீழே விழுந்து வெடிச்சு செதறிச்சுன்னா, பறவை அவ்வளோ பெரிய கப்பலில் இவ்வளோ சின்ன பறவை வந்து இடிச்சு மோதி கப்பலில் விழுந்துருச்சான். இந்த மாதிரி செய்தி நடந்த அதுக்கான காரணம் என்னன்னா, பறவை அடிச்சிச்சு நிறையா வந்திருக்கு. பறவை அடித்தது கப்பல் விழுவுமா? ஏன்னா அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன கிண்டல்? பறவை அடிச்சு கப்பல் விழுவுமா? அவ்வளோ பெரிய பறவையாக கப்பலை பறக்கிறதுக்கு முன்னே எவ்வளவோ செக்அப், எவ்வளவோ பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் பறக்க விடுவாங்க. ஓகே, இத்தனை வருஷம் பறந்துக்கிட்டு இருந்த கப்பல் பறவைப்பட்டு அதுதான் மனுஷனோட பறவைகளுக்கு அறிவு கூட கடவுளை பறவைகளுக்கு அந்த சென்ஸை கொடுத்துருக்காதோ அந்த உணர்வு. மண்ணுக்கு ஒரு ஆபத்து, சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே புறாலாம் பார்த்துருப்பேன். சும்மா நடந்து போயிருக்கும், சிட்டுக்குருவிங்க புறாலாம் இருக்கும். நம்ம நடந்து வரதை பார்த்தாலே அது பறந்து போயிடும். ஒரு 10 அடிக்கு முன்னே பறந்து போயிடும். எவனோ ஒருத்தன் வரான் பண்ணாட அப்படின்ட்டு பறந்து போயிடும். சும்மா ஜோக் சிரிச்சுக்க. எவனோ ஒருத்தன் வரான் பண்ணாட அப்படின்ட்டு பறந்துடும். எருமை மாடு எப்படி வரான் பாரு, அப்படி பறந்துடும். ஸோ அந்தளவுக்கு அறிவுள்ள பறவை வந்து கப்பலில் வெடிச்சு செதறி கீழே வந்துருச்சா. 180 பேர் பலி ஆகிட்டாங்க. ஓகே, நம்புகிற மாதிரி இருக்கா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க, நிறையா கன்க்ளூஷனுக்கு வருவாங்க, நிறையா ஸ்பெக்குலேஷனுக்கு வருவாங்க, நிறையா காரணம் சொல்லுவாங்க, நிறையா சொந்தமாக கற்பனைக்காரெலாம் சொல்லுவாங்க. என்ன உண்மைன்னு யாருக்கும் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பின்னாடி ஏதோ சதி நாச வேலை நடந்திருக்கு. ஏவுகணை தாக்கி விழுந்திருக்கலாம். ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா, சவுத் கொரியா வந்து நேத்தோவில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நேத்தோவில் வந்து சவுத் கொரியா இருக்குது. சவுத் கொரியா வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடு. ஸோ சவுத் கொரியாவை கடுப்பேற்றுறதுக்கு இது செஞ்சுருக்கலாம். அதாவது நம்மளை ரெடி பண்ணுறாங்க, World War 3க்கு நம்மளை ரெடி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது கருத்து, உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது என்னோடய கருத்து. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கு பண்ண ஒரு செய்தியில் பார்த்தேன், ஒரு சோஷியல் மீடியா செய்தியில் பார்த்தேன். வானத்தில் வந்து பறக்கும் தட்டு பார்த்தாங்களாம். ரெண்டு பறக்கும் தட்டு வானத்தில் பார்த்தேன்னு நியூஜெர்சி, ஜப்பானில் கூட பார்த்துருக்காங்க. நியூஜெர்சி, அமெரிக்கா, ஜெர்மனி நாடெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மலேசியா கவர்மெண்ட்டு பறக்கும் தட்டலாம் காணும். அதே மலேசியா கவர்மெண்ட்டு அதான் நான் யோசிச்சுருக்கேன். பறக்கும் தட்டு எங்கேயோ வருது, எங்கே வர மாட்டேது. இன்னும் நல்லா இருக்குங்க. சரி விடுங்க, அங்கே வரதுக்கு விருப்பம் அப்படி. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பறக்கும் தட்டு கிடையாது, ட்ரோன்ஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு? அது ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்கும், ஒரு 4 ரெக்கை மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு கேமரா மாதிரி வச்சுருப்பாங்க. அது என் மோட்டை கண்டுபிடிச்சான். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டோ சயின்டிஸ்டோ கண்டுபிடிச்சான். அவனை வாயை அப்படியே மூடி உட்கார வச்சுட்டு, இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ், மிலிட்ரி, போலீஸ் அவங்களாம் வந்து இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்புக்கு மேற்கொண்டு மெருகேற்றி விட்டுருக்காங்க. ஓகே,
மேற்கொண்டு மெருகேற்றி அதை லெவல் அப் பண்ணி அவ்வளோ உயரத்துக்கு அது பறக்குது. இது எதுக்கு பயப்பாங்கன்னா அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு பயப்பாங்கன்னா கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கும். கிரிமினல்ஸ், கள்ளக்கடத்தல், அப்புறம் தீவிரவாதிங்க, அப்புறம் அந்த கன்னி வெடிகள்லாம் பார்த்தீங்கன்னா போரில் அந்த கன்னி வெடிலாம் பயப்பாங்க. அதெல்லாம் எங்கெங்கே பதுக்கி வச்சுருக்காங்க, எந்த ஆபத்தை நடம், இந்த ஆமிக்காரங்க சுட்டுக்கும்போது, அது போர் நடக்கும்போது எங்கெங்கே பதுங்கியிருக்கானுங்க, எந்தெந்த இடத்துல இருக்கானுங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துவாங்க. அதுதான் ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸை பார்த்துட்டு தான் பறக்கும் தட்டுன்னு கதை விட்டுருக்காங்க. ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னா, ஜோ பைடன் பிரசிடென்ட், அமெரிக்கா பிரசிடென்ட் ஜோ பைடன், அதாவது முன்னாள் ஜோ பைடன், முன்னாள் பிரசிடென்ட் என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து பறக்கும் தட்டாகவும் இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம், அது சும்மா பறந்துக்கிட்டு இருக்கு, அது ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லாமல் சும்மா பறக்கா. அதுவும் நைட்டில் வந்து ட்ரோன்ஸ் பறக்கிறது ரொம்ப குறவு. நைட்டில் ஏரோப்ளேன் பறக்கும், ஆகாயத்தில் பார்த்துருப்போம், ஏரோப்ளேன் பறக்கும், அப்புறம் சில நேரத்தில் இன்னும் நம்ம பறக்கும். எதுக்கு பறக்குதுன்னு தெரியாது. ஏரோப்ளேன் பறந்தா எல்லாம் வெளியூர் போகிறாங்க, சுற்றுறாங்க, நிறையா வியாபாரத்துக்காக பாய்ப்பாங்க, அது தெரியும். ஆனால் ட்ரோன்ஸ் பறக்கிற நைட்டில் ட்ரோன்ஸ் பறக்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ மிலிட்டரி, போலீஸ், இவங்க தான் வந்து கிரிமினலை கண்டுபிடிக்க தான் ட்ரோன்ஸ் பயப்பாங்க எல்லாம் உலகம் முழுக்க. ஸோ இது ஒரு பெரிய கதையாகி நிறைய பேர் அதை பார்த்து, சில பேர் அதை யூஎஃப்ஓ நம்பி, ட்ரோன்ஸை யூஎஃப்ஓ நம்பி இல்லாத ஸ்பெக்குலேஷனுக்கு இல்லாத கதைகள்லாம் வந்திருக்காங்க. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் பிரசிடென்ட், ஒயிட் ஹவுஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சும்மா பறக்குது கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா பறக்காது, பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கலாம். நான் ஒரு ஸ்பெக்குலேஷனுக்கு வருவோம்ல, பின்னாடி ஒரு பெரிய கதையாக இருக்கும். இல்லை, முக்கியமான காரணத்துக்காக அதை பறக்கலாம், என்னமோ நடக்குது, அதை நம்மக்கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கு, அதில் இதுவும் ஒன்று. சரியா? ட்ரோன்ஸ் பறந்துருக்கு. இது ஒரு கதை. அங்கே ஏரோப்ளேன் விழுந்து செதறிச்சு, இங்கே ட்ரோன்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம புது வருஷம் நோக்கி போயிட்டுருக்கோம். போலண்ட் நாட்டில் போலண்ட் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் சிறுவர்களுக்கு வந்து சுடும் பயிற்சி வழங்குறாங்களாம். இது நான் கேட்ட செய்தி தான், உண்மையாக போய் யாருக்கும் தெரியாது, கேட்ட செய்தி தான். சுடும் பயிற்சி வழங்குறாங்களாம். ஏன்னா உலகப்போர் வந்துக்கிட்டு இருக்கான், ஆன் த வே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது தன்னால் வரல, கடவுளை கொண்டு வந்துட்டு இல்லை, மனுஷனுக்கு தான். இது ஒரு காரணம், இது ஒரு ஆதாயம், இது ஒரு வியாபார நோக்கமாக இருக்கலாம். மனுஷன் உயிர் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. ஸோ போலண்ட் நாட்டில் சிறுவர்களுக்கு சுடும் ஆயுதம் பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்கான். ஸ்வீடனில் பேனர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் இந்த சேல்ஸு இதுன்னு வந்தால் இது போடுவாங்க பார்த்துருக்கீங்க, டெம்ப்ளேட்ஸ் போடுவாங்க. இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் வீடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடாக போஸ்ட் பாக்ஸில் போட்டுருக்காங்க ஸ்வீடன். அதாவது 3வது உலகப் போர் வருது, ரெடி ஆகுங்க, இந்த வருஷ செய்தி. ஓகே, ரெடி ஆகுங்க, அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம 2025 நோக்கி போயிட்டுருக்கோம். இவ்வளோ பிரச்சனைகள்லையும் தாண்டி 2024 முடிச்சிட்டோம். இவ்வளோ பிரச்சனைகள் 2020, 2010, 2012 இவ்வளோ பிரச்சனைகள். எல்லாமே மனித செயல் அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ 2025 நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்து இன்னொரு விஷயம், விலைவாசிலாம் ஏறிக்கிட்டே இருக்குது.
இன்னுமே ஏற தான் போகுது, இறங்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதான் சொன்னேன்னா, போன வீடியோவில் சொன்னேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு விழிப்பாக இருக்கணும். நம்ம அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சுற்றி என்ன நடக்குது விழிப்பாக இருக்கணும் நீங்கள். சரியா? அடுத்து ஏஐயோட அடுத்த வருஷத்தில் என்னோடய கணிப்பு, இது என்னோடய கணிப்பு, ப்ரெடிக்ஷன் 2025க்கான ஒரு சின்ன கணிப்பு. என்கிட்ட ஒரு மந்திர கண்ணாடி இருக்குது. அந்த மந்திர கண்ணாடி கிட்ட கேட்டு பார்த்தேன். மந்திர விளக்கு ரவுண்டாக இருக்கும், மந்திர விளக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த மந்திர படத்துலலாம் ரவுண்டாக ஒரு விளக்கை வச்சு தேய்ப்பாங்க. அதில் என்னமோ விஷயங்கள்லாம் வரும், நிறையா மந்திர சக்தி நடக்க போகிறதுலாம் அது தெரியும், மந்திரவாதிகள்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது. அதை அப்படியே போய் அப்படியே மந்திரம் பண்ணி பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்துச்சு. அதில் கொஞ்சம் விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஏஐயோட இது ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கும். 95% எல்லாமே ஏஐ ஆகும். ஆல்ரெடி ஆயிடுச்சு, இன்னும் ஆகும். ஆம்பளைங்க பொம்பளைங்கள்லாம் ஏஐ கட்டிக்க ஆசைப்படுவாங்க. ஆம்பளைங்க மட்டும் இல்லை, பொம்பளைங்களும் தான். ஏஐயோட ஆதிக்கம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் ஏஐ சமைக்கிற சமையல்லேருந்து, போடுற சட்டையிலேருந்து, பாய்க்கிற வண்டியிலேருந்து, பாய்க்கிற ஃபோன்லேருந்து, உங்கள் வீட்டில் உள்ள லைட்லேருந்து, விட்டு லொசுக்கு எல்லாத்துலேயும் ஏஐ. பிள்ளைங்கள்லாம் இப்போ ஏஐ கட்டிக்கணும்னு ஆசைப்படுதுங்க. ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் ஏஐ கட்டிக்க போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ வசதியாக இருக்கும், அவ்வளோ வாழ்க்கைக்கு நன்மை கொடுக்குதான். பெண்கள்லாம் ஏஐ கட்டிக்கணும்னு ஆசைப்பட போகிறாங்க, அவ்வளோ நன்மை கொடுக்குதான். அடுத்த வருஷம் இது ரொம்ப வேகமாக இருக்கும். அதெல்லாம் ஏஐ கட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இதுவும் ஒன்று. வருஷம் புது வருஷம் வருது, நன்மை நடக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கு. எதுக்கு இதை நான் சொல்கிறேன்? எத்தனை விஷயம் சொன்னேன், மட்டமான விஷயங்கள் எத்தனை விஷயம் சொன்னேன். ஏஐ, கப்பல் விபத்து, விலைவாசி, வேறு என்ன, இன்டர்நெட்டு, அப்புறம் இயற்கை பிரச்சனை. இயற்கை வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கறது கிடையாது. இயற்கை பிரச்சனை உருவாக்குறது யார்? நம்ம தான் நினைக்கிறேன். இயற்கைக்கு பிரச்சனை கொடுக்குறது நம்ம தான். இயற்கை நமக்கு பிரச்சனை கொடுக்குறது. புயல் அடிக்குது, மழை வருது, வெள்ளம், எங்கே பார்த்தாலும் வெள்ளம். நம்ம மலேசியாவில் நிறைய இடத்துல வெள்ள நிவாரண எல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நல்ல விஷயம் என்னென்னா, நல்ல விஷயம் என்னென்னா 2025 நல்ல விஷயம். நிறைய பேர் விழிப்புக்கு வந்துட்டாங்க, விழிச்சுக்கிட்டாங்க. உலகத்தில் நடக்குது, ரொம்ப பேர் விழிச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்துச்சி வேலைக்கு போகிறது. ரொம்ப பேர் 20-30 வருஷம் வேலை செய்கிறவங்க காலைல எழுந்துச்சி வேலைக்கு போய் சம்பாதிச்சு வாழ்க்கையை வெறுத்து போய், இந்த வாழ்க்கை பிடிக்கலை, வேறு வாழ்க்கைக்கு போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒரு ஊழு, அதாவது ரிமோட் பிளேஸ், ஊழுன்னு சொல்லுவாங்க மலையில், தள்ளி போன ஒரு இடம், காட்டு பகுதியில் போய் நிலம்லாம் வாங்கி வீடெல்லாம் வாங்கி போட்டு அங்கே பயிர் செஞ்சு, அங்கே அவங்களுக்குன்னு ஒரு இயற்கையான உணவு, நல்ல சுத்தமான காற்று, நல்ல சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான நல்ல ஒரு தெளிவான இந்த இதை விட்டு வெளியே வராங்க. அதாவது இந்த 24 டிராஃபிக் ஜாமு, வேலை, டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, நோய், ஆரோக்கியமான சாப்பாடு இல்லை, சுத்தமான காற்று இல்லை, நிறைய பிரச்சனைகள், எல்லாத்தையும் விட்டு வெளியே வராங்க. ரொம்ப பேர் இந்த அரசாங்கம், இந்த சிஸ்டம், இந்த மட்டமான சிஸ்டம் இருக்குது, ரொம்ப பேர் வெளியாக வராங்க. அதுவும் சந்தோஷமான விஷயம். ஆனால் ரொம்ப பேர் ஏஐ சொன்னால 5% இல்லை, ஒரு 20% அது ஆள் இருப்பாங்க நினைக்கிறேன். 20%, ஒரு 25% மனுஷனும் வாழ ஆசைப்படுறாங்க. இந்த ஏஐன்னு இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, லேப்டாப்பு, இந்த சோஷியல் மீடியா அதெல்லாம் இல்லாமல்
மனுஷனாக வாழ ஆசைப்படணும், மனுஷனோட தொடர்பு கொள்ள ஆசைப்படணும், மனுஷனாக வாழும், சந்தோஷமாக வாழும், கொஞ்ச நாள் சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து சுத்தமான காற்று, சுத்தமான சூழ்நிலை, பிள்ளைங்களுக்காக நல்ல சுதந்திரமான வாழ்க்கை, அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை போதும், எக்ஸ்ட்ரா வேறு பிரச்சனை வேணும்னு சொல்லிட்டு இதுமாரி போடுறாங்க இந்த வாழ்க்கையை விட்டு. டெய்லி காலையில் வேலை, ராத்திரி வேலை, வேலை, பொழுதுபோக்கு, போதை எல்லாத்தையும் விட்டு ஓடுறாங்க. அடுத்த வருஷம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கண்டிப்பாக ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் இன்னும் கூட அதிகமாக வரும். ஓகே, நிறைய பேர் பொய் செய்தியெல்லாம் யாரும் நம்புறதில்லை. இப்போலாம் நம்ம எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையாக நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அப்படி நம்புகிறாங்க. சொன்னதெல்லாம் அப்படி நம்பிக்கிட்டு அப்படி செஞ்சுக்கிட்டு இப்படி தான் உண்மை, இதுதான் நடக்குது நம்பிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் எப்படி இப்படி நடக்கலாம், இது கேள்வி கேட்கணும். நிறைய பேர் கேட்டு வச்சுக்கோங்க, எப்படி நடந்துச்சு, என்ன உண்மை, யார் பின்னாடி இருக்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2025 என்னோட ப்ரெடிக்ஷன், இந்த மந்திர விளக்கில் ப்ரெடிக்ட் போட்டு பார்த்தேன், எதாவது நடக்க போகுது. ஓகே, நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிடுறோம். பிரச்சனைகள்லாம் சொன்னேன், நல்ல விஷயமும் சொன்னேன், கெட்ட விஷயமும் சொன்னேன், நல்ல விஷயமும் சொன்னேன். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, சிந்தனை தெளிவாக வச்சுக்கங்க, நிறைய தியானம் பண்ணுங்கள், நிறைய காலைல எழுந்துச்சி எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜாகிங் போங்க, தியானம் பண்ணுங்கள், நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். 10 மனுஷங்க நிறைய பேர் கூட பழகுங்க, அன்பானவங்க கூட பழகுங்க, பாசமானவங்க கூட பழகுங்க. சரியா? நிறைய சுத்தமான காற்றுள்ள இடத்துக்கு போங்க, முடிஞ்ச அளவுக்கு இயற்கையில் இருங்க. சூரிய வெளிச்சம் 24 மணி நேரமும் வீட்டிலேயே இருக்கிற பழக்கத்தை விட்டுருங்க. காலையில் எந்திரிச்சு அந்த ரூமுக்குள்ளேயே உட்காந்துருக்க பழக்கத்தை விட்டுருங்க. கெட்ட பழக்கம். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். கூட சேர்ந்து வரேன், நானும் குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். இயற்கைகளை ரொம்ப நேரத்தை நிறைய அருவிகள், ஆயத்தர் ஜோன், அப்புறம் நிறைய காடுங்களில் ஹைக்கிங் போகலாம். நிறைய இடம் இருக்குது மேஷரில் ஹைக்கிங் போகிறதுக்கு, நீர்வீழ்ச்சி சுற்றி பார்க்குறதுக்கு, இயற்கையான இடம். சூரிய வெளிச்சம் மேலே படணும், காலையில் சூரியனை பாருங்கள், சூரிய உதயத்தை பாருங்கள். அடுத்த வருஷம் இதெல்லாம் செய்யுங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க, நட்டு வச்ச உணவு சாப்பிடுங்க, விதை உள்ள பழங்களை சாப்பிடுங்க, நிறையா அல்கலின் வாட்டர், இயற்கையான தண்ணி, அருவி தண்ணி குடிங்க. pH 9, pH 10, கங்கன் வாட்டர்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். கங்கன் வாட்டர், அது pH 9, pH 10 தண்ணி குடிங்க. கிடைக்கலையா, மினரல் வாட்டர் வாங்கி கொடுங்க. ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்காதீங்க, அது பைப் தண்ணி தான், அதுலேயும் குளோரின் அதிகமாக இருக்குது. பைப் தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறேங்க, அதுலேயும் குளோரின் அதிகமாக இருக்கும். கொதிக்க வச்சோன்னா அதில் இருக்கும். கொதிக்க வச்சோன்னு தண்ணியை பாருங்கள், அடியில் அப்படியே அழுக்காக இருக்கும், குளோரின் அப்படி தான் இருக்கும். வடிகட்டி குடிக்கலாம், அவசரத்துக்கு சாய்ஸ் இல்லை குடிக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மினரல் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கட்டனை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு போத்தல் குடிங்க, ஒரு போத்தல் குடிங்க, இல்லை 2 போத்தல் குடிங்க. ஒரு கட்டன் ஒரு வாரத்துக்கு வரும், 2 வாரத்துக்கு வரும். வாரம் வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு மாதத்துக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, குடிக்கிற தண்ணி அல்கலைன் வாட்டராக இருக்கணும். சாப்பிட்ற சாப்பாடு இல்லை ஆர்கானிக்காக, சங்கிஸ் ஃபுட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது சூரிய வெளிச்சம் ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட, சூரிய வெளிச்சம் அன்பாக மொத்தம் கொடுக்கப்பட்ட உணவு சாப்பிடுங்க. சுத்தமான காற்று, நல்லா உடற்பயிற்சி, ஆரோக்கியம், ஒர்க் அவுட். ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு பாராட்டணும். ஜிம்மில் அவ்வளோ ஆள் இருக்கணும். ஜிம்மில் சரியான ஆள் போகிறாங்க, ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, பார்த்துருக்கேன். சின்ன பையனுங்க, 17 பையன்லேருந்து 75 வயசு அங்கிள் வரைக்கும் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கேன். ஏன் 80 வயசு பாட்டி கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, பார்த்துருக்கேன். ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ அக்கறை செலுத்துகிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் என்னோட அடுத்த வருஷம் 2025 இப்போயே ஆரம்பிங்க. ஓகே, வசதி இருக்கா, உள்ள ஒரு தள்ளி போன இடத்துல, தள்ளி போனது அது கெட்டதில்லை. தள்ளி போன இடம், அதாவது
ரொம்ப ரிமோட் பிளேஸில் போய் நிலம் வாங்கிங்க. எஸ்டேட்டுங்க இருக்குது, நிறையா தோட்டங்கள் இருக்குது. ஓகே, அங்கெல்லாம் நீங்கள் போய் நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். அங்கே போய் அப்படியே சும்மா அப்படி லேப்பாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். இயற்கைக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை. இயற்கையில் போய் உட்காந்துருங்க கொண்டாடும். வீட்டு முன்னாடி தாமான் இருக்கா, நிறைய மரங்கள்லாம் இருக்கும், போய் உட்காந்துருங்க. உணர முடியும் உங்களால். நீங்கள் யாருன்னு உங்களால் உணர முடியும். தனியாக உட்காந்துருங்க, உங்கள் பொருள் உங்களுக்கு கேட்கும். ஓகே, ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. குடலை சுத்தமாக வச்சுங்க. குடல் இருக்க குடல் பார்த்தீங்களா, இருக்குது குடல், இருதயத்துக்கு கீழே அந்த குடலை சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமான உணவுலாம் கொடுத்தீங்கன்னா நிறையா பழங்கள், காய்கறி வகைகள், விதை உள்ள பழங்கள், காய்கறி கொடுக்க க்ளீன் ஆகிட்டே இருக்கும். சுத்தமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களோட உள் மனசு பேசுறது கேட்கும். அதாவது உங்களோட செகண்ட் பிரெயின், யோர் கட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட குடல், அதுதான் உங்களோட செகண்ட் பிரெயின், கட்ஸ். ஓகே, அதை சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த குரல், அந்த மந்திர குரல் கேட்கும். இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, இன்ட்யூஷன். அந்த மந்திர குரல் தனியாக ஒரு இடத்துல நின்று தியானம் பண்ணுங்கள். நிறைய மரங்கள், செடி கொடிலாம் நல்லா உட்காந்து ஒரு தாமான நல்லா சூரிய வெளிச்சம் அப்படி கண் மூஞ்சில் படணும், அப்படியே சுடணும். உட்காந்து தியானம் பண்ணுங்கள், நல்லா தியானம் பண்ணுங்கள். இல்லை சும்மா உட்காந்துருங்க, சும்மா போய்ட்டு உட்காந்துருங்க. சுத்தமான காற்று, அங்கே அடிக்கிற அந்த சூரிய வெளிச்சம், இந்த மரம், செடி கொடிகள்லாம் உங்களுக்கு ஒரு தகவலை வழங்கும். ஓகே, உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். போய் செஞ்சு பாருங்கள், செஞ்சால் தான் தெரியும். சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒன்றும் தெரியாது. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா ஸ்ட்ரெஸ்ஸு தான் வரும். மன அழுத்தம், மன இறுக்கம், டென்ஷனு, பிரச்சனை வீட்டுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. வீட்டுக்குள்ளே ஆனால் செய்யணுமா செஞ்சுட்டு வெளியாக இருக்கேன். சாவி எடுத்து பூட்டை திறந்துட்டு வெளியாக இருக்கேன். வெளியே தான் நமக்கு வேலை, வீட்டில் வேலையே இல்லை. சரியா? 2025க்கான நல்ல நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஜோக்காக இருக்கா? ஷேர் பண்ணுங்கள், தெளிவாக இருங்க, விழிப்போடு இருங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெளிவாக இருங்க. எதுக்கு அந்த மட்டமான விஷயங்கள்லாம் ஆரம்பத்தை சொல்லணும்னு சொல்லணும். எதுக்கு சொன்னேன்? நீங்கள் தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நிறைய தியானம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களோட உள் உணர்வை நம்புங்க. உள் உணர்வு, நிறைய கேள்விகள், எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பாதீங்க. சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இது பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, வீட்டு பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகே, அதான் சொல்லிக் கொடுங்க. கேட்குறவங்க கேட்பாங்க. சில பேர் திருத்த முடியாது, காப்பாற்றவும் முடியாது. சில பேர் திருத்தவும் முடியாது, காப்பாற்றவும் முடியாது. அவங்கள திருத்துறது நம்ம வேலை இல்லை, அவங்கள காப்பாற்றுறது நம்ம வேலை இல்லை. அவங்கள காப்பாற்றிக்கணும். அதுக்கு தான் இதை சொன்னேன், சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமேலும் சொல்லுவேன். நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். கித்தா ஜகா கித்தா. சரியா? 2025 சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. சரியா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, சுதந்திரமாக இருங்க. ரொம்ப முக்கியம், சுதந்திரமாக இருங்க. சரியா? சந்திப்போமா? இது 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இப்போ தான் கிறிஸ்மஸ் கொண்டாடணும், அடுத்து ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 அற்புதமான வருஷம், அமேசிங் இயர், அற்புதமான வருஷம் 2025. சரியா? சந்திப்போமா? நிறைய வீடியோலாம் வந்துக்கிட்டு இருக்கு. 2025க்கு சிறப்பான வீடியோலாம் வந்துக்கிட்டு இருக்கு. சந்திப்போம்.